இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், நான் சொல்ற மாதிரி விளையாடுங்க, இல்லைன்னா உங்களை பெஞ்ச் பண்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு கராரா பேசியிருக்கிறாப்புல கௌதம் கம்பீர். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால கேப்டனா வர்றதுக்காக டீம் இந்தியாவுக்குள்ள பயங்கர அரசியல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம் சார்ந்து இருக்கிற நியூஸா இருக்கு. இதெல்லாம் எப்படி கசியுது அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்கிறாங்களாம் பிசிசிஐ. எல்லாருக்குமே தெரியும் பிஜிடி சீரீஸ் த டஃபஸ்ட் ரைவல்ரி அப்படின்னு எல்லாராலுமே கொண்டாடப்பட்டு பார்க்கப்படுற ஒரு சீரீஸ் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியாக்குள்ள நடக்கிற இந்த சீரீஸ் தான். எல்லாருமே இந்தியா அப்படியே அசால்ட்டாக அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயித்தாவை கூட நாங்கள் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சீரீஸை அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா. 2-1 அப்படின்னு மேலேயும் இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து கூட ஹோமில் தோத்துட்டாங்க. இப்போ இந்தியா அடுத்த மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா சீரீஸ் கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற சூழல்ல மிகப்பெரிய பிரச்சனையை பிசிசிஐ சந்திச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா இந்திய அணியுடைய கேப்டனான ரோஹித் சர்மா கேப்டன்சில சரியா இல்லை. குறிப்பா அவருடைய கேமு விளையாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. கடைசி 15 இன்னிங்ஸ்ல வெறும் 125 ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்கிறார் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் போது அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிற அரசியல் கூட இப்போ வர தொடங்கி இருக்கு. இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கு அப்புறமா கம்பீர் ரொம்பவே கோபமாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். அதாவது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறமா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கேமை சரியாக விளையாடல அப்படின்னா, குறிப்பாக நாங்கள் சொல்கிற வகையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பெஞ்ச் பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கராராக பேசியிருக்கிறாரு கௌதம் கம்பீர். அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் பெர்த் டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா கிடையாது. அந்த நேரத்தில் இடைக்கால கேப்டனாக தான் வரணும் அப்படின்னு சில சீனியர் வீரர்கள் விருப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. குறிப்பாக 2 முக்கியமான வீரர்கள் அதுக்கு பயங்கரமாக போட்டி போட்டதாக தகவல்லாம் வெளியேகிட்டு இருக்கு. இந்த விஷயம் இவ்வளோ பூதாகரமாக பேசப்படுறதுக்கு காரணம் அந்த 2 சீனியர் பிளேயர்ஸ் ஒருவேளை விராட் கோலி பும்ராவா இருக்கலாமோ அப்படிங்கிற பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக தான் இது இவ்வளோ சீரியஸாக பேசப்பட்டு வருது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா ரொம்ப மோசமான ஃபார்மில் இருக்கும்போது இந்திய டீமோடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் சீக்ரெட்டு நிறைய வெளியில் வருதோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க 2019 பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்ட் கப் டைமில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு பயங்கரமான ஃபார்மில் இருந்தார். அந்த டைமில் கேப்டனாக இருந்தவர் விராட் கோலி. அப்போது விராட் கோலி கங்குலி இவங்க 2 பேருக்கான மோதல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. இன்னொன்று, போன வருஷம் WTC ஃபைனலில் இந்தியா தோற்றுருவாங்க. அந்த தோல்விக்கு பிறகு நிறைய பேர் இந்த தேர்வுக்குழு தலைவருடைய சர்ச்சையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பெரிய இஷ்யூவாக அதை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதை வச்சு இன்னொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. போன வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க மும்பை இந்தியன்ஸில் கேப்டனாக மாற்றினாங்க, ரோஹித் சர்மா கிடையாது. அந்த டைமில் கூட ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடந்துச்சு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிளேயர்ஸுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிற நிறைய தகவல் கசிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? ஒருவேளை பிஆரை வச்சு அந்த பெரிய பிளேயர் வேற ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட நிறைய பேர் மத்தியில் வந்திருக்கு. ஆனாலும் ஆதாரப்பூர்வமாக எதுவுமே இல்லை, சும்மா அனுமானங்களாகவே பல விஷயங்கள் பேசப்படுறதுனால அதிகாரப்பூர்வமாக கேப்டன் மாற்றப்படுவாரா இல்லை ரோஹித் சர்மா இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்பியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அடுத்த இங்கிலாந்து சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான வீரர்களுக்கு இடம் கிடையாது. பும்ராக்கும் கிடையாது, ரோஹித் சர்மாவுக்கும் கிடையாது, விராட் கோலிக்கும் கிடையாது. இதுவே பிசிசியோடைய பிளானாக இருக்கலாம். ஏன்னா தனியாக இவங்க 2 பேருக்கு ரெஸ்ட் கொடுத்தா பிரச்சனையாக மாறும். பும்ராவையும் சேர்த்து கொடுத்துட்டு சீரீஸ்க்கு அப்புறமா பும்ராவை மட்டும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது சம்பந்தமான அப்டேட்லாம் வரும்போது தான் கன்ஃபார்மாக தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.